கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 2 கொரிந்தியர் அதிகாரம் 6 வசனம் 16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ வேண்டும். நம்முடைய மனம் போன போக்கிலே வாழாமல் அவர் நம் நடுவில் தங்கியிருக்கத்தக்கதாய் பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 6:14 முதலுள்ள வசனங்களில் அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம் ஒருபோதும் விக்கிரகங்களை தொடவோ விக்கிரகங்களுக்கு படைத்தவற்றை உண்ணவோ அல்லது விக்கிரகங்களை வணங்கவோ கூடாது. தேவனுக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமில்லை. நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள். அவர் நமக்குள் உலாவுகிறவராய் நம்மில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மில் வாசம் செய்ய வேண்டுமானால் அசுத்தமான காரியங்களை தொடாமல் அசுத்தமான யாதொன்றையும் செய்யாமல் நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ வேண்டும். அப்பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்கு பிதாவாக இருப்பார், நாம் அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் அவர் நம்மில் வாசம் செய்யத்தக்க பரிசுத்த ஜனங்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மில் வாசம் செய்து நீதியின் வழியிலே நம்மை நடத்தி பிசாசின் கிரியைகளை மேற்கொள்ள நமக்கு உதவி செய்வார். அவர் நமக்குள் வாசம் செய்து நமக்கு சகாயம் பண்ணுவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் விக்கிரகங்களை வணங்காதபடி பிறர் தெய்வம் என்று சொல்லுகிற யாதொன்றையும் நாங்கள் தொடாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களுக்குள் வாசம் செய்வதற்காக, எங்கள் நடுவிலே நீர் உலாவி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.